லெஃப்ட் ஹேண்ட் செக்ஷன் நேயர்களுக்கு வணக்கங்க. பொறுத்தவரை கமெண்ட்ஸோட கேட்டிருந்தாரு. சிம்ம லக்னம்ங்க. சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீடான மகரத்தில் புதன், செவ்வாய், குரு, சனி, கேது, இந்த 6 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. இங்கே சனியும் கேதுவும் சேர்ந்துருக்காங்க. இதுதான் கணக்கு. அதில் சனி கேது மட்டும் சேரலை. நான் சொன்ன மாதிரி புதன், சனி, குரு, செவ்வாய், கேது 5 பேரும் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போ 12 ஆட்டோமேட்டிக்காக 12 ராகு இருப்பார். கடகத்தில் ராகு இருப்பார். இப்படி இருக்க இந்த குருவும் சனியும் செவ்வாயும் நீசபங்க ராஜயோகம் எல்லாமே கலந்து வரும். அதாவது வந்து ஒரு விஷயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே சேர்ந்துருந்தா கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஜாமாகருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இயக்கங்கள் இல்லாமல் போய்விடும். அதுவும் இருக்குது. ஆனால் அது எப்படி வரும் என்ன அப்படிங்கிறதையும், இந்த 5 பேர் உள்ளே இருந்தால் யாருடைய பலன் எப்படி வரும்? சிம்ம லக்னம் வேற, இன்னும் அது ரொம்ப சிக்கல். லக்னம் வேற சிம்மம். சிம்ம லக்னத்திற்கு 6, 7 குடையவராக சனி வருவார். அதுவே அடுத்த சிக்கல். அதுக்கடுத்தபடியாக கூட செவ்வாய், குரு, புதன், கேது இருந்தால் எப்படி வருது அப்படிங்கிறத அப்போ அவர் கேட்குறாரு. இதில் எப்படி பலன் எடுக்கிறது அவர் கேட்குறாருன்னா, இதில் என்ன வெளிப்படம் எடுக்க முடியும், எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறாரு. எப்படி வரும் அப்படின்னா, அந்த லக்னத்திற்கு என்னென்ன காரகத்துவத்துக்கு வர்றாங்க, அந்த வீட்டுக்கு அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன பலம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. 6ஆம் வீட்டில் சனி இருக்கிறாருங்க. எல்லா கிரகமும் 5 கிரகம் இருக்குங்க. சூப்பராக இருக்குதுங்க. நல்லா வந்து நீசபங்க ராஜயோகத்தில் இருக்குங்க. அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஆள் அவர் சொல்லவும் இல்லை. இந்த மொத்தத்தில் இந்த 5 கிரகத்தை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து பிறந்த அந்த டேட்டாவெல்லாம் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தாருன்னா இதில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, சந்திரன், சுக்கிரன், சூரியன் எங்கே இருக்கிறாங்கன்னு அவர் சொல்லலை. இப்போ இதில் எப்படி பலன் எடுக்கிறதுன்னு தான் அவர் கேட்குறாரு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் முக்கியமான விஷயமே லக்னாதிபதி தான், சூரியன் தான். சூரியன் எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் இதுக்கு பலனே. அது எப்படி வருது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். 5, 8 குடையவராக குருவும், 4, 9 குடைய யோகாதிபதியாக செவ்வாயும், 2, 11 குடைய தன லாபாதிபதியான புதனும் கேதுவும் சேர்ந்து இருந்தால் 6, 7 குடையவர். ஏற்கனவே சனியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அந்த லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவர், அதுவும் 6ல் வேற இருக்கிறார். ஆனால் ஆட்சியாக வேற இருக்கிறார். அப்படிங்கிறப்போ இது எந்த அளவு பலனை கொடுக்குமோ, எப்படி வரும், நம்ம எப்படி எடுக்க முடியும் பலன் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கணும். அவர் டைம்லாம் சொல்லலைங்க. பொதுவாக வந்து இந்த 5 கிரகங்கள் 1, 2, 3, 4, 5 இந்த 5 கிரகங்கள் இருக்கிறதுனால என்ன பலன் எடுக்க முடியும், கணிக்கிறது எப்படிங்கிறது மாதிரி அவர் கேட்குறாரு. அது மட்டும் தான் போட்டிருக்கேன். மீதி விஷயம் நான் அப்புறம் சொல்கிறேன் என்னங்கிறது. லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6ல் சனி 6ஆம் வீட்டறிவி 6, 7 குடையவர். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். அப்போ நீங்கள் அதில் விஷயம் புரிஞ்சிருப்பாங்க. 6, 7 குடையவர் சனிங்க. 6, 7 குடையவர் சத்ருஸ்தானம், கலஸ்திரஸ்தானம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொன்றையா திருப்பி கரெக்ட் பண்ணிட்டே வந்தாதான் விட கிடைக்குங்கிற காரணம் திருப்பி அதை சொல்கிறேன். 6, 7 குடையவர் சத்ருஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் 2க்கும் அதிபதியாகி அவர் சத்ருஸ்தானத்தில் இருக்காரு. அவர் பலமாக இருக்கார். அதையும் நான் சொல்லிடுறேன். பலமாக இருக்கார் சனி. ஏன் அப்படின்னா, 6ஆம் வீட்டில் 6ஆம் அதிபதி அங்கேயே இருக்கிறார். அவர் வீட்டில் அவர் இருக்கார். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் அதை அழுத்தி சொன்னேன்னா, இது சர வீடு. சர வீட்டில் சனி இருக்கிறது பலம் அதிகம், ஸ்திர வீட்டை விட. ஆனாலும் இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் கொஞ்சம் கெடுபலன்கள் குறையும், இந்த கெடுபலன்கள் கூடும். திருப்பி சொல்லிடுறேன். சர வீட்டில் சனியினுடைய கெடுபலன்கள் குறையும், ஸ்திர வீட்டில் கெடுபலன்கள் கூடும். ஆனால் இந்த இடத்துக்கு லக்னத்துக்கு 6ஆ வந்துடுறாரு. அதையும் பார்க்கணும். சரி, ஓகே. சனி எங்கே இருக்கிறார்? குரு நீசம், 5, 8 குடையவர் நீசம். செவ்வாய் உச்சம். செவ்வாய் யாருங்க? 4, 9 குடைய யோகாதிபதி. இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி ஒருத்தர் வந்து 9 குடையவர் செவ்வாய் உச்சம். நல்ல விஷயம். ஏன் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவோட சொல்லியிருந்தேன். இந்த லக்னத்திற்கு 4, 9 குடைய பாவக்கிரகமாக வந்து அவர் 6இல் உச்சமடைவது அம்சமான யோகம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உச்சம் அடைஞ்சிருக்காரு. அதே சமயம் இந்த கேது அவரோட சேர்றது சரியான யோகங்க.
செவ்வாய் கேது சேர்றது அப்படி ஒரு யோக அமைப்பு. அதுவும் உச்சம் பெற்ற செவ்வாயோட கேது சேர்றது அம்சமான அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் குரு நீசமடைஞ்சு செவ்வாய் உச்சம் அடைஞ்சதுனால நீசபங்க ராஜயோகத்தை இந்த குரு பெறார். எப்படி கேட்டீங்கன்னா, செவ்வாய் உச்சம் அடைஞ்சிருக்காரு, குரு நீசம் அடைஞ்சிருக்காரு. குரு இருக்கு வீட்டதிபதியும் ஆட்சி, எல்லா வகையிலையும் பலம் வந்துடுது. யாருக்கு? குரு வந்து. இப்போ நான் முதல்ல யாரை சொன்னேன்? சனி பலமா இருக்காருன்னு சொன்னேன். அடுத்து யாரை சொன்னேன்? செவ்வாய நல்ல பலமா இருக்காருன்னு சொன்னேன். திருப்பி சொல்லிடுறேன், 6 7 கூடியவர் நல்ல பலமா இருக்காரு. அடுத்து 4 9 கூடியவர் இந்த லக்னத்துக்கு இங்கதான் இருக்கணும், அதனால இங்க இருக்கார், அதுவும் நல்ல பலமா இருக்காரு. இப்ப சனியை சொல்லியாச்சு, செவ்வாயை சொல்லியாச்சு. அடுத்து குரு. குரு நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகத்துல 5 8 கூடியவரும் பலமாயிட்டார், அவரும் சூப்பரா இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா கேதுவை சொல்ல வேண்டியதே இல்லை. சனி கேது சொந்த, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கும்பலக்னமாகி 12ஆம் வீட்டில் சனியும் கேதுவும் சேர்வது நல்ல அமைப்புன்னு. அதே மாதிரி சனியும் கேதுவும் இங்கே இந்த நல்ல விஷயம்தான். அதுக்கடுத்து செவ்வாயும் கேதுவும் சேர்வது நல்ல விஷயம்தான். செவ்வாயும் குருவும் சேர்வது நல்ல விஷயம்தான். செவ்வாயும் சனியும் சேர்வதில் என்ன இருக்கு? நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா விட கிடைக்கும். செவ்வாயும் சனியும் சேர்வதில் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த செவ்வாய் ஏற்கனவே நான் வீடியோ சொல்லியிருந்தேன், செவ்வாய் உச்சம் அடையும் பொழுது அந்த வீட்டதிபதி அவருக்கு நண்பர் ஆகிடுவார். அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். செவ்வாய் உச்சம் அடைந்தால் இந்த சனி இந்த நேரத்தில் மட்டும் இவருக்கு நண்பர் ஆகிவிடுவார். கெடுபலன்கள் இருக்காது, பாவக்கிரகங்கள்னால கெடுபலன்கள் இருக்காது, அவ்வளவுதான். அப்போ செவ்வாயும் சனியும் நண்பர் ஆகிவிடுவார்கள் இந்த இடத்தில் மட்டும். திருப்பியும் சொல்லிடுறேன், இந்த இடத்துல மட்டும் நண்பர் ஆகிடும். சரிங்க, ஓகே. செவ்வாயும் சனியும் அந்த வகையிலையும் நல்லதா போச்சு, எல்லாம் கரெக்டு தாங்க. இப்போ யாருக்கு பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கா? புதன் தாங்க. இதுதான் விஷயம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொன்னேன், புதன் ஒரு அலிகிரகம், எந்த பக்கம் சேர்றாரோ அந்த பக்கமா மாறிக்குவார். அப்படி வரும்பொழுது இந்த புதன் வந்து குருவோடையும் சேர்ந்திருக்காரு. புதனுக்கு குரு ஆகாது, புதனுக்கு செவ்வாய் ஆகாது, புதனுக்கு 2 பேரையுமே செவ்வாய் குரு 2 பேரையும் ஆகாது, சனியை மட்டும்தான் ஆகும். ஆனாலும் அதுல ஒரு பிரச்சனை, அவர் 6 சனியாய் அவர் கூட சேரக்கூடாதுல்ல. அப்ப எல்லா வகையிலையும் கேது கூட சேரும்போது என்ன ஆகுதுன்னா புத்திஸ்தானத்தை பாதிப்பார். இந்த புதன் கேதுவோட சேர்ந்து இவங்களோட சேரும்போது இந்த லக்னாதிபதியை புதன் வந்து புத்திகாரகன், அந்த புத்திஸ்தானத்தை பாதிப்பார். சரிங்க, எல்லாம் கரெக்டு தாங்க. இங்க லக்னாதிபதி எங்க இருக்காரு? இப்ப அதைத்தானே கேட்கிறோம், அதுதானே பிரச்சனை. அவர் சொல்லலை. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த லக்னத்திற்கு சூரியன் மட்டும் இங்க இருந்துட்டாரு, சனி பார்த்துட்டாரு. சூரியன் இங்க இருந்துட்டாருங்க, சனி 3ஆம் பார்வையாக பார்த்துட்டாரு. அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாமே கெட்டு போச்சு. எப்படி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 6ஆம் வீட்டதிபதி லக்னாதிபதியை பார்க்க கூடாது. அப்படி பார்த்தாலும் வேற ஏதோ வீட்டில இருந்து பலம் இழந்து பார்த்தால் பரவாயில்லை, அதிக பலத்தோடு இருந்து லக்னாதிபதியை பார்க்க கூடாது. பார்த்தால் இப்ப நம்ம இவங்களோட பேசுறது பூரா வேஸ்டா போயிடும். எப்படி போயிடும் வேஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும், சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில மறைஞ்சிருக்கணும். அப்படி இல்லாம இந்த சனி சூரியனை பார்த்துட்டாரு அப்படின்னா இவங்களால மற்றவங்களுக்கு நல்ல யூஸ், இவருக்கு எந்த யூஸுமே இல்லை. ஆனால் இந்த சூரியன் இங்க இருந்துட்டாரு, திருப்பியும் சொல்லிடுறேங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இங்க இருந்தாருன்னா இவரை வச்சு மற்றவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிக்குவாங்க. ஆனா இங்க வந்துட்டாருன்னு வச்சுங்க, சூரியன் இங்க இருந்துட்டாரு. ஆனா இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, புதன் இங்க இருக்காரு. புதன் இங்க இருந்தா இந்த வீடியோக்குள்ளதான் அவர் சூரியன் இருந்தாங்க. ஏன்னா புதன் இங்க இருக்காரு, சுக்கிரனும் சூரியனும் இந்த இடத்துக்கிட்ட தான் அவர் இருந்தாங்க. யாருன்னா சுக்கிரனும் சூரியனும் இந்த பக்கத்துல தான் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. அப்படி வரும்பொழுது சூரியன் இல்லைங்க, இங்கேயே இருந்துட்டாரு. ஏன்னா புதன் இங்க தான் இருக்காரு, சுக்கிரன் பக்கத்துல தான் இருப்பாரு, சூரியன் பக்கத்துல தான் இருப்பாரு. அப்படி வரும் பொழுது தன் வீட்டை பார்த்துருப்பார். அதே சமயம் சூரியனுக்கு வீட்டு லக்னாதிபதிக்கு வீட்டதிபதியும் ஸ்ட்ராங், சூப்பர். இப்படி வரணும். இப்படி வந்தா பெரிய லெவல்ல அரசியல்ல இருந்து எல்லா வகையிலும் யோகத்தை கொடுப்பார், அம்சமான அமைப்பு கொடுத்துருவார். அதே சமயம் சந்திரனும் இங்க இருந்துட்டாரு, எல்லாமே தாக்கு. ஆனா இப்ப அவர் கேட்ட கேள்வி என்ன? புதன் தான் பலவீனமா இருக்காருங்கிறதா நான் சொல்றேன். குரு செவ்வாய் குரு சனி கேது எல்லாரும் நல்ல பலமாகி புதன் வீக்காரு. புதன் யாருங்க? இங்க 2 11 குறைவு, அவர் கிடக்கூடாதுல்ல. அப்போ கெட்டால் இந்த இவங்க இருக்கும் வீட்டத்துல சூரியனும் நல்ல நிலைமையில இருந்து சந்திரனுடைய பார்வையில சூரியனும் இருந்துட்டா
அம்சமாக இருக்கும் அந்த புதனும். இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லைங்க அப்படி இல்லாமங்க சந்திரன் இங்கே இருந்துட்டாரு, சந்திரன் இங்கே இருந்து பார்த்துட்டாரு, சூப்பர். அப்போ புதனும் பலம் பெற்று விட்டார் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அவர் சொன்னபடி இதெல்லாம் மறந்துட்டு இதை மட்டும் பார்ப்போம், குரு சனி செவ்வாய் புதனை மட்டும் கேது மட்டும் எடுத்து பார்த்தா புதன் கெட்டு போயிருக்கு. இந்த புதனை பற்றி பேசணும்னா சூரியன் சுக்கிரனை பார்த்தா தான் அந்த முடிவுக்கு வர முடியும். அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் சொன்னாருன்னா அதுக்கப்புறம் எப்படி என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஆனால் இந்த அமைப்புக்கு புதன் தான் பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறதா என்னோட. குருவும் செவ்வாயும் சனியும் கேதுவும் பலமாக இருக்கிறார்கள், கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார்கள். குருவும் கேதுவும் சேர்ந்திருக்காங்க, செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்காங்க, வீட்டதிபதி ஆட்சியா இருக்காரு, அம்சமான யோகம். ஆனா இந்த லக்னத்திற்கு மற்ற கிரகங்கள் எப்படி வருதுன்னு பொறுத்து இந்த புதனுடைய நிலைமையை சொல்ல முடியும். புதன் தான் இங்கே கேட்டு. ஓகே, தேங்க்ஸ்.